இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா கேழ்வரகு களியும் வேர்க்கடலை சட்னியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பாருங்க, பார்க்கவே செம டெம்டிங்காக இருக்கு. நீங்கள் இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு களி செய்ய தெரியுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அது கொஞ்சோண்டு அரிசி போட்டுக்கோங்க. இல்லைன்னா பழைய சாதம் தான், அதை கூட கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் பழைய சாதம் இருந்துச்சு, அதுதான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொதிக்கணும். அப்படி நம்ம அரிசி போட்டோம்னா அது நல்லா கொலைய வேக வைக்கணும். நம்ம சாதம் வேக வைக்கிறாங்களா, சாதம் வேக வைக்கிறதோட இன்னும் ஒரு கொதி எக்ஸ்ட்ராவே நல்லா கொலைய வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு மாவு போட்டுக்கலாம். மாவு தேவையான அளவு போட்டு அது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க வைக்கணும். ஏன்னா கொதிச்சாதான் அந்த மாவு பச்சை வாசனைலாம் போயிட்டு களி நல்லா இருக்கும். நம்ம உண்டை பிடிக்கும் போது சாப்பிடும்போது சரி, கையில ஒட்டாம வரும். அதே நம்ம மாவு வேக வைக்காம எடுத்துட்டோம்னா களி பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். நான் களி வேகும் போது மாவை போட்டு வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்க களி செய்யும் போது இங்க ஒண்ணு என்ன பண்ணுதுன்னா, புட்டுக்கு அதுவாவே மாவை பிசைஞ்சு அதுவாவே புட்டுக்கு மேக்கரை எடுத்து ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சாச்சு. வீட்டுல இருந்தா இன்னும் ஆஃப் இயர்லி லீவ் வேற 10 days வந்துச்சு. எப்படி வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் வீட்டுலாம் பசங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வேணுன்றதை அவங்களே செஞ்சுப்பானு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. களி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இப்ப சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எடுத்து நம்ம பொடிசா அறுத்து போட்டுக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் அதனால பச்சை மிளகாவை போடுறேன். பச்சை மிளகா தேவையான அளவு, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 2 பல்லு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு புளி. நிறைய புளி போட்டால் ரொம்ப புளிப்பாக போகிற நல்லா இருக்காது. சும்மா ஒரு கொஞ்சோண்டு லைட்டாக புளி டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாம குறைன்னு ஆட்டி எடுத்துக்கணும். வேர்க்கடலை இப்பயே போடக்கூடாது. ஏன்னா போட்டால் ரொம்ப வளவலன்னு ஆயிரும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ வேர்க்கடலை போட்டு இப்பயும் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த கொஞ்சோண்டு எதுக்காக எடுக்கிறனா, வாண்டுங்களுக்கு நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்படிதான் நம்ம அம்மா மாருங்க இந்த மாதிரிலாம் வேர்க்கடலாம் வறுக்கும்போது போய் பக்கம் நின்று வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப நல்லா குறைன்னு எடுத்துட்டு ரொம்பலாம் ஆட்டக்கூடாது. தண்ணி ஊற்றி கூட சும்மா குறைன்னு தான் ஆட்டி எடுக்கணும். ஏன்னா ரொம்ப நம்ம ஆட்டிட்டோம்னா சட்னி வளவலன்னு போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. குறைன்னு இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வடகம் போட்டு தாளிச்சா சும்மா செமையா இருக்கும். அதுக்குள்ளேயே களி இந்த பக்கம் வெந்துடுச்சு. களி மெயின் டாஸ்க்கு அது கிளறது தான். இந்த மாதிரி நான் துடுப்பு பெருசா வச்சிருக்கேன். சின்னதா இருந்தா அது கிளறதுக்கு நல்லா இருக்காது, இழுத்து கிளறதுக்கு. நான் இந்த மாதிரி பெரிய துடுப்பு களி கிளறதுக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் மாவு அங்கங்க கட்டியா தான் இருக்கும். அது நல்லா கட்டி இல்லாம பக்குவமா பார்த்து நம்ம கிளறி எடுத்தோம்னா சூப்பரா களி ரெடி ஆயிரும். இதுல மெயினா நம்ம நல்லா இழுத்து கிளறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நம்ம எந்த அளவுக்கு நம்ம களியை இழுத்து நல்லா கிளறோமோ அந்த அளவுக்கு தான் களி நல்லா இருக்கும். ஏன்னா கட்டி இல்லாம வரும், மாவு கட்டி இல்லாம வரும். ஆனா சூடு கொஞ்சம் பயங்கரமாவே கொஞ்சம் சூடு தாங்கதான் முடியல. ஒரு வழியா நல்லா இழுத்து கிளறியாச்சு. இழுத்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும்போது அந்த கோல்லாம் எடுத்துட்டு நம்ம உண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆனா சூடு பயங்கர சூடு ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா தெரியும். நானே அப்பப்ப மாத்தி தான் கிளறுவேன். ஒரு வழியா கிளறிட்டு அந்த கோல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் அன்ன கையில வச்சு மறுபடியும் லைட்டா அழுத்தி விட்டு நம்ம எடுத்து உண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு சிலர் பிளேட்ல உண்டை பிடிப்பாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி பாத்திரத்துல உண்டு பிடிப்பாங்க. பக்கம் தண்ணி எதுக்காக வச்சிருக்கேன்னா, நம்ம களி எடுக்கும்போது சூட்ல அது அந்த அன்ன கையிலேயே பிடிச்சிக்கும். அது மறுபடியும் எடுக்கும்போது ஒட்டாம வரணும் அப்படின்றதுக்காக தண்ணியில ஒரு முறை அத்தி எடுத்துட்டு தண்ணி நினைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உண்டை பிடிக்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு களி. இதே மாதிரி இருக்கிறது பூரா உண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் எங்க வீட்டுல 3 பேருன்றனால, நான் என் பசங்க 2 பேரு, மொத்தம் 3 பேருன்றனால எங்களுக்கு ஆரமா செஞ்சிருக்கிறேன், வேஸ்ட் ஆகாம. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்பயா இருந்தாலும் சரி எப்பயா இருந்தாலும் சரி சாப்பாட்டு பொருளை எப்பயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதனால எப்பயுமே நான் ஆரமா செஞ்சு எடுத்துப்பேன். கரெக்டா எங்களுக்கு 3 பேருக்கு இருக்கும். நான் எங்களுக்கு மட்டும்தான் செய்யறேன்னு சொல்லிட்டு இல்ல, 10 பேருக்கா இருந்தா கூட கரெக்டா நான் வேஸ்ட் ஆகாம செய்வேன். அது எந்த சாப்பாடா இருந்தாலும் சரி. இருக்கும்போது வேஸ்ட் பண்ணிடுவேன், இல்லாத போது தான் அந்த சாப்பாட்டுடைய அருமை தெரியும். அதனால எந்த பொருளுமே நான் சாப்பாட்டு பொருள் பண்ண மாட்டேன். ஒரு வழியா களி உண்டை இருக்கிறது மட்டும் எல்லாம் உண்டை பிடிச்சி வச்சு கரெக்டா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட யாருக்கும் மிச்சம் இல்லாம பசங்க 2 பேருக்கு, எனக்கு மொத்தம் 3 பேருக்கு கரெக்டா வந்துடுச்சு.
இங்கே பாருங்கள் பசங்க 2 பேர் மொத்தம் 3 பேர். பாத்திரத்துல இருந்தால் அவ்வளோதான் காலி. 3 பேர் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ சட்னி எடுத்து ஊற்றி நம்ம சூப்பராக சாப்பிட வேண்டியது தான். பார்க்கவே மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் வடகம் போட்டு சட்னி தாளிச்சாச்சு. யாருக்கெல்லாம் வடகம் போட்டு வேர்க்கடலை சட்னி தாளிச்சு சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே செம டெம்டிங்காக இருக்குது. சும்மா ஒரு வேட்டை தான் இன்னைக்கு. எனக்கு களி சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் களி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்